வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு நெய் சாப்பாடு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு 3/4 கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 10 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இவ்வளவு ஜாதி பத்திரி பூவு, இது ஆப்ஷன் தான், இருந்தால் போட்டுக்குங்க. அதே போல் ஒரு 1.5 பிரியாணி இலை எடுத்திருக்கேன், 4 பட்டை எடுத்திருக்கேன், 5 கிராம்பு எடுத்திருக்கிறேன். நீ ஒன்றுன்னா நம்ம போடும்போது பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் ரோஸ்ட்டு பண்ணி எடுக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் உள்ள 2 வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்குவோம். அதே போல் முந்திரி பருப்பு நான் ஒரு அளவுக்கு ஒரு 12 முந்திரி பருப்பு எடுத்திருக்கிறேன். பாருங்கள், திராட்சையும் இவ்வளவு எடுத்திருக்கேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப கருகக்கூடாது. அதுலேயே முந்திரியும் போட்டுட்டேன். நெய் சாப்பாடு ரொம்ப ஈஸியான வேலை. நெய் சாப்பாடு நிறையா விதமாக வைக்கலாங்க. வெங்காயம் போட்டுட்டேன் நான், அது ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயம் ஒரு ப்ரௌன் ஷேடாக வேணும். எனக்கு இந்த எண்ணெய் வேறு ஒரு ரெசிபிக்கு வேணும். நான் அதனால் கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதை விட கம்மியாக கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வறுக்கிறதுக்கு. இது நல்ல ப்ரௌன் ஷேட் ஆகணுங்க. பாருங்க, நல்லா பொரிஞ்சு வரட்டும், நல்ல ப்ரௌன் ஷேடு வரணும். கேரளாவிலையும் இந்த நெய் சாப்பாடு ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசப்படுங்க. ரெண்டாவது இதுக்கு நம்ம ஜீரக சம்பா ரைஸு அதுதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாஸ்மதி ரைஸ்லேயும் வைக்கலாம், வேண்டான்னு இல்லை. ஆனால் ஜீரக சம்பா ரைஸ் கேரளாவில் மலபார் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த நெய் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எது கிடைக்குதோ அது வச்சு செய்யுங்க. ப்ரௌன் சைடு வருது. இந்த டைம் நான் இவ்வளவு சால்ட் அந்த வெங்காயத்துக்கு மேலே போட்டு போகிறேன். இது அதே மாதிரி பாருங்க, ஒரு சிட்டியை சுகரும் போட்டு போகிறேன். ஏன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்குங்க. இந்த வெங்காயத்தோட மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்கும். பாருங்கள், நமக்கு வெங்காயம் ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இது நமக்கு போதுமான அளவு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த வெங்காயம் இந்த வெங்காயம் ரோஸ்ட் பண்ணுனது நிறைய ரெசிபிக்கு போடலாங்க. கேரளா ரெசிபி நிறைய ரெசிபிக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பிரியாணிக்கு, ஸ்டூக்கு இதுக்கெல்லாம் போடுவாங்க. நிறைய சிக்கன் டிஷ்கெல்லாம் இந்த வெங்காயம் ரோஸ்ட் பண்ணினது போடுவாங்க. இப்போ நமக்கு இந்த மொறுமொறுப்பு தன்மை போகவே போகாதுங்க. இன்னும் நம்ம நெய் சாப்பாடு தாளிக்கிறது பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நெய் சாப்பாடு தாளிச்சிடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு நான் நெய் விட்டு போகிறேன். நெய் எண்ணெயெல்லாம் கூட்டுறது கம்மியாக்குறதெல்லாம் உங்கள் விருப்பங்க.
இது தேங்காய் எண்ணெயே ஊற்றாமல் நம்ம வெறும் நெய்யிலேயே நம்ம செஞ்சோம்னாலும் நல்லா இருக்குங்க. அதனால் காஞ்சிருச்சு. நான் எடுத்து வச்சிருக்கிற பொருளெல்லாம் போட்டு போகிறேன். கூட ஒரு சின்ன துண்டு, ரொம்ப சின்ன துண்டு தான் இஞ்சி, அது பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது பொரியுது. அது கூடவே இதுவும் போட்டுற போகிறேன். சில பேர் இஞ்சி போட மாட்டாங்க, ஆனால் நம்ம வீட்டில் இஞ்சி ஒரு சின்ன துண்டு போடுவோம். அதே போல் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதுலேயே போட்டுப்போம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாற வேண்டாம். நமக்கு கண்ணாடி பதத்துக்கு அளவுக்கு கூட போக வேண்டாம். அதுக்கு முன்னாடி பதத்துலேயே நம்ம இதுக்கு நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இது வரட்டும். இந்த அளவுக்கு வணங்கி வரணுங்க. இந்த டைம் வந்து நான் அரிசி எடுத்த கிளாஸ்லேயே வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். நான் வந்து இதில் வந்து 3 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அது மாதிரி இது நம்ம பிரியாணிக்கு ஊற வைக்கிற போல் ரைஸ் ஊற வைக்கக்கூடாதுங்க. அதில் வந்து தண்ணி வந்து கரெக்டாக நான் 4.5 டம்ளர் தண்ணி வச்சுட்டு போகிறேனுங்க. அரிசியில் நீங்கள் பார்த்து அளவாக எடுத்து தண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி பஸ்மதி ரைஸுக்கு அது மாதிரி தான். இந்த நம்ம ஜீரக சம்பா ரைஸ் வந்து ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்கக்கூடாது. நெய் சாப்பாட்டுக்கு இன்னொரு விதம் வறுத்துட்டும் வைப்பாங்க. அது ஒரு நாளைக்கு நான் காட்டுறேன். பாருங்க, ஜீரக சம்பா ரைஸு நல்லா நான் ஊற வச்சு தண்ணி நல்லா வடித்து வச்சுட்டேன். இது ரொம்ப ஊற வைக்கல, 10 நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அரிசி எடுக்கிற குண்டாவிலேயே 1.5 டம்ளர் தண்ணி வச்சா போதும். இப்படி கிளாஸோட அளவுகள்லாம் சிலது மாறி போயிடும் சிலப்போ. இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த குண்டால நீங்கள் அரிசி எடுக்கிறீங்கன்னா இது 3/4 பாகம் இருக்க அந்த அரிசி, அப்போ வந்து 1.25 தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது ஃபுல்லாக எடுத்து 1.25 தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பாத்திரத்தில் படியிலையா எதில் அளக்குறீங்களோ அதுக்கு அனுசரித்த போல் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம் வந்து இந்த சாப்பாட்டுக்கு நம்ம வந்து உப்பு வந்து பிரியாணியை விட 1 கல் உப்பு கம்மியாக தாங்க போடணும். நெய் சாப்பாட்டுக்கு நான் அதுக்கு தேவையான அளவு போட்டு போகிறேன். போடுறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இந்த பட்டை ஏலக்காவோட மனம், இந்த வெங்காயத்தோட மனமெல்லாம் அந்த தண்ணியில் வந்துருங்க. அது நல்லா நமக்கு தெரியும் இந்த வாசம் வர்றது. பார்க்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது. நம்மளுக்கு இப்போ வந்து அரிசி போடுற டைம் ஆயிடுச்சு. இந்த அரிசி போட்டு போகிறேன் நான். பாருங்க, நான் ஊற்றின தண்ணி அரிசி முழுகிற அளவுக்கு இருக்கா. சீக்கிரமாக ஆயிருங்க இந்த சாப்பாடு. இது வந்து நான் குக்கரில் வைக்கிறதும் போடுறேன். இதில் நிறைய கேரளாவில் வந்து ஊருக்கு வித்தியாசப்படுங்க இந்த நெய் சாப்பாடு. இதில் வந்து பிரத்யேகதை என்னென்னா, இந்த டைம் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். நான் போட்டிருக்கிற உப்பு சாப்பாட்டுக்கு போதுமான அளவு. இந்த சாப்பாட்டில் வந்து கேரளாவில் பாலக்காட்டில் இந்த நெய் சாப்பாடு, இந்த நெய் சாப்பாட்டுக்கு வந்து கும்பளைங்காய் கறின்னு சொல்லுவாங்க. அந்த கும்பளைங்காய் கறின்னு சொன்னால் தமிழில் வந்து பூசணிக்காய் இருக்குல்லவா, வெள்ளை பூசணிக்காயும் சிக்கனும் போட்ட ஒரு குழம்பு. அந்த குழம்பு வந்து மேக்சிமம் பாலக்காடு வந்து கல்யாண வீட்டுகளில் வந்து நைட்டு வந்து இந்த நெய் சாப்பாடும் அந்த கும்பளைங்காய் கறின்னு சொல்கிற அந்த கும்பளைங்காய் சிக்கன் கறி அது வந்து இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். கல்யாண வீட்டில் நைட் டைமு
இந்த இந்த சாப்பாடும் இந்த கும்பளைங்காய் கறியும் இருக்கும். அது ஒரு நாள் நான் ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோடு பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த நெய் சாப்பாட்டுக்கு வந்து பருப்பு கறின்னு சொல்லுவாங்க, பருப்பு சாறுன்னு சொல்லுவாங்க கேரளாவில். அந்த பருப்பு சாறு தான் நான் வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். சாப்பாடு நம்மளுக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த டைம் வந்து நான் அடுப்பை சிம்மில் ஊற்றிட்டேன் பாருங்க. அடுப்பை நான் சிம்மில் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் மேலால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கு போகிறேன். நெய்யெல்லாம் அவங்கவுங்க விருப்பங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாங்க. அந்த நெய் சாப்பாட்டுக்கு வந்து வெளிச்செண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றாமல் நெய்யிலேயே செய்யலாம். இப்போ வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா முந்திரி பருப்பு, உங்களுக்கு அதே மாதிரி திராட்சை, முந்திரி பருப்பு, இந்த ரோஸ்ட் பண்ண வெங்காயம், இந்த ரோஸ்ட் பண்ண வெங்காயம், இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். அது கூட ஒரு இவ்வளோ மல்லித்தலையும் மேலால் தூவிக்கலாம். பாருங்க, நான் அப்படியே மூடி போட்டுறப்பாரு. கரெக்டாக 10 நிமிஷங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நமக்கு நெய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பி ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், சாப்பாடு நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கா? இப்படி தாங்க வரும் சாப்பாடு. பாருங்கள், சாப்பாடெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நான் ஊற்றின தண்ணிக்கும் நான் போட்டிருக்கிற எல்லாத்துக்கும் கரெக்டாக வருது. தண்ணி மாத்திரம் நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சுக்குங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த நெய் சாப்பாட்டுக்கு பருப்பு கறி வச்சுருக்கோம். அந்த பருப்பு கறி கூட நெய் சாப்பாடு சாப்பிட்லாங்க. அது கேரளா டிஷ். வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.